so many success stories இருக்கு. இப்போ இன்னொன்று ஸ்மோக்கிங், புகையிலை பொருட்கள், அது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது. நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் ஏரியாஸ். அதுவும் இட்ஸ் அ சக்சஸ் ஸ்டோரி. நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய தயாரிப்பாளர் கலைப்புள்ளி அவர்களுக்கு தெரியும். ஒரு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா தியேட்டர் உள்ள போனா இன்டர்வல் டைம்ல வெளியில காரிடர்ல ஃபுல்லா எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு ஒரே புகையா இருக்கும். வெளியில காரிடர் போக முடியாது. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஸ்மோக்கிங் கிடையாது. எங்கேயுமே உள்ள எங்கேயுமே ஸ்மோக் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்களாம் கூட்டு. இன்னைக்கு நோ ப்ராப்ளம். எங்க இன்னைக்கு ட்ரெயின்ல போறோம், there's no ஸ்மோக்கிங். பஸ்ல எங்கேயும் இல்லை, மால்ல எங்கேயும் கிடையாது, ஆபீஸ்ல எங்கேயுமே கிடையாது. ஏன்? பார்ல எங்கேயும் கிடையாது. பார்ல போய் குடிக்கிறாங்க, அங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பார்ல அந்த சர்வ் பண்றாங்கல்ல பார் டெண்டர்ஸ், they have a right to have a smoke free atmosphere, smoke free workplace. The bartenders have the right to have a smoke free workplace. அதனால ஸோ இதெல்லாம் நம்ம தைரியமா கொண்டு வந்து, இதெல்லாம் சாதாரணமா கொண்டு வர முடியாது. எனக்கு ஏதோ இப்ப பண்ணாலும் கஷ்டம். இப்ப நான் அமைச்சரா இருந்தேன்னா அது பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் ஆனா அன்னைக்கு எனக்கு 35 வயசு, துடிப்பா சரி என்ன பார்த்துக்கலாம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு அந்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா பிக்டரல் வார்னிங் ஆன் டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ். அது எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள், பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட்ல 60%, 80% அந்த வார்னிங்ஸ், பீடியில வார்னிங்ஸ், இதெல்லாம் பண்றதுன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ண நான் தனியா இருந்தேன். ஆனா எனக்கு பெரிய சப்போர்ட் யாருன்னா மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் அவர்கள். அவர் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு மன்மோகன் சிங் இல்லைன்னா இந்த எதுவுமே வந்திருக்காது. அவ்வளவு தைரியம் கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரு. எவ்வளவு எதிர்ப்பு, 150 எம்பிக்கள் எனக்கு எதிர்த்து கையெழுத்து போட்டு என்ன பதவியே வேணும் விளக்கணும்னு சொன்னாங்க. 4 முதலமைச்சர்கள் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தாங்க எனக்கு எதிரா. டுபாக்கோ லாபி, பிகெஸ்ட் மாஃபியா இன் த வேர்ல்ட். குட்கா லாபி, அது பெரிய மாஃபியா. குட்காவை இன்னைக்கு இந்தியாவிலிருந்து தடை பண்ணணும். 3 வருஷம் ஆச்சு தடை பண்றதுக்கு. அவங்க எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தாங்க, எப்படி எப்படியோ காசு கொடுக்கறதுக்கும் வந்தாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் குட்கா தடை பண்ணது. அது குட்கா மாஃபியா இன்னும் மோசமான மாஃபியா. டுபாக்கோ மாஃபியா, வேர்ல்ட் மாஃபியா, ரெண்டுத்தும் தைரியமா எடுத்து பண்ணி இன்னைக்கு பண்ணிருக்கு. அது இன்னைக்கு எங்க உலகத்தில் எங்க போனாலும் எங்கேயாவது யாராவது என்ன டாக்டர் ராம்தாஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் டுபாக்கோ, நோ ஸ்மோக்கிங்ல. I used to smoke 3 packets. Because of you today I am smoking only 1 packet and half packet a day. இன்னொன்று சொல்லாங்க, ஒருத்தர் சொல்ல, நான் டெய்லி போய் குடிச்சிட்டு இருப்பேன் பார்ல. அப்போ 2 பேக்கெட் அந்த குடிக்கிற டைம் 2 பேக்கெட் நான் ஸ்மோக் பண்ணுவேன். இப்ப பார்ல ஸ்மோக் பண்ண முடியாதனால 2 சிகரெட் 3 சிகரெட் தான் நான் ஸ்மோக் பண்றேன். உங்களால தான் அதுவும். இதெல்லாம் எங்கே போன இதெல்லாம் திஸ் கிவ்ஸ் மீ சோ மச் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இதெல்லாம் ஒன்று தான் பண்ணியிருக்கிறோம், இந்தியாவுக்கு பண்ணியிருக்கிறோம். ஒன்றுத்துக்கும் கேட்குறப்போ இருக்கு. இதில்